ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூலை வீக்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலை உணவு திட்டத்தை நம்ம சிஎம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு விரிவாக்க திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த துறைக்கு கீழே வருதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே இது வருது. இதனால் எக்ஸ்ட்ராவாக எத்தனை பேர் பயனடைகிறாங்கன்னா 4.38 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இந்த திட்டம் எப்போ இருந்து செயல்படுத்துகிறாங்கன்னா செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் அன்று செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்தது இந்தியாவின் பால மனிதர் அப்படி நம்ம யாரை சொல்கிறோம்னா பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா, சேது பந்து அப்படி நம்ம யாரை அழைக்கிறோம்னா கிரிஷ் பரத்வாஜ். இவர் தனது 76வது வயதில் சுல்லியா, அது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில், அங்கே காலமாயிட்டார். இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள தொலைதூர அணுக முடியாத கிராமப்புறங்களை இணைக்கிற 140க்கும் மேற்பட்ட குறைந்த செலவிலான சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொங்கு நடைபாடங்களை கட்டியதற்காக இவர் ரொம்ப ஃபேமஸாக போற்றப்பட்டார். இவருக்கு விருது வழங்கியிருக்காங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது 2017 வழங்கியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் மற்றும் சோசியல் சர்வீஸை சிறந்த பங்களிப்பு தந்ததுக்காக. நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது நலம் ஏஐ. இது எதுக்குன்னா அவுட் பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் புக்கிங். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம இப்போ டாக்டரை பார்க்க போனோம்னா 1 hour 2 hour வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம புக் பண்ணிட்டோம்னா எந்த டைமில் வர சொல்கிறாங்களோ அந்த டைம் போய் நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். இது இப்போ எங்கே நடைபெற்றுட்டு இருக்குன்னா ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுவாச மருத்துவம் மற்றும் இதவியல் துறையில் இது தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரீநேம்ட் சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலயமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பேரை மாற்றணுன்னே டக்குன்னு மாற்ற முடியாது, அதுக்கு சில அமெண்ட்மெண்ட் செய்யணும். எதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் த ரிலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1978 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது யுடிசி ப்ளஸ் அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளியில் இடைநிறுத்தம் சீராக குறைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. வருஷத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2024 25 2.3 இருந்தது. 2025-26 1.8 குறைஞ்சிருக்குது. இந்த டேட்டா எதுக்குன்னா ஆயத்த பள்ளி, அதாவது பிரைமரி ஸ்கூலு. அடுத்தது மேல்நிலை பள்ளி கல்வி மட்டத்தில் இதே வருஷத்தில் 8.2 இருந்தது, 7.0 கணிசமாக குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னா மாணவர்களை தக்க வைக்கிறோம், மாணவர்களிடையே படிக்கிறதுக்கான ஈடுபாடு மேம்பட்டுள்ளதை இதை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மெயின்ஸில் எழுதிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எப்படி ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்பாங்கன்னா யுடிசி ப்ளஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, இல்லை இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ ஆணவ கொலையெல்லாம் நடக்குதுல்ல, இந்த ஆணவ கொலையெல்லாம் தடுக்கிறதுக்காக ஏன் நடக்குதுன்றதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் யார் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிபதி KN பாஷா ஆணையம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஆன்டி ஹாரர் கில்லிங் லா படி எந்த ஆணையம் நம்மளுக்கு செயல்படுத்துகிறாங்கன்னா நீதிபதி KN பாஷா தலைமையில் இந்த ஆணையம் செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நம்ம பிரதமர் மோடி இந்தோனேஷியா பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா. அப்போ இந்தோனேஷியா அதிபரோட ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த அதிபர் யாருன்னா பிரபாவோ சுபியாவோ. இவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரம்மணன் அந்த கோயிலுக்கு அவர் போயிருக்கிறாரு. அந்த கோயிலில் புனரமைப்பு செய்யறதுக்கு எங்கள் இந்தியா சார்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு நம்ம பிரதமர். இந்தியா சார்பாக யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்திய தொல்லியல் துறை முன்னின்று அந்த புனரமைப்பு பணியை செய்ய போகுது. இந்த எந்த கோயில்? பிரம்மணன் கோயில். இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகும். சரி, இந்த கோயிலில் வேற யார் யார் இருக்காங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதா இது. இந்த கோயிலில் வேற என்ன சுவர்களில் இருக்குன்னா ராமாயணம் மற்றும் பாகவத புராணத்தின் சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது ஏஐஎஸ்ஹெச்இ, இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அமைப்பு தான். இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எந்த வருஷத்தினுடைய ரிப்போர்ட்னா 2022, 23 மற்றும் 2023, 24க்கான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கானது. அதனுடைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மொத்த மாணவர்கள் சேர்க்கை 2023, 24 கல்வியாண்டு உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை 4.5 கோடி ஒரு புதிய சாதனை எட்டியது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 18-25 வயதுக்குட்பட்டோருக்கான மொத்த சேர்க்கை விகிதம் 30% மேம்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் நம்ம மெயின்ஸில் தான் எழுதணும். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த ஏஐஎஸ்ஹெச்இன்னு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படி சொல்லணும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது இப்போ ஆல்ரெடி நம்ம யுடிசி ப்ளஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கு திருப்பியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமான முன்னிலை வைக்கிறாங்க. அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பிரைமரி எஜுகேஷனில் தமிழ்நாடு வந்து அதிகமான மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தொடக்க நிலையில் 92% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்குது. உயர் தொடக்க கல்வியில் 95% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்குது. ட்ராப் அவுட்டே கிடையாது. அடுத்தது இடைநிலை பள்ளியில் 97% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. இதில் கொஞ்சம் இடைநிற்றல் விகிதம் இருக்குது 6.2%. ஆனால் தேசிய சராசரி பார்த்தீங்கன்னா 9.5% இருக்குது. அடுத்து மேல்நிலை பள்ளியில் +1 +2ல் 85% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. அடுத்தது மாணவர் ஆசிரியர் விகிதத்தை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் 22 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குது. ஆனால் தேசியத்தில் பார்த்தோம்னா 24 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர்ன்ற விகிதத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம புது அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தையும் பேர் மாற்றம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி மகளிர் விடியல் பயணம்ன்றதை மகளிர் பயணம்னு சொல்லிட்டு நான் முதல்வர் திட்டம்ன்ற திறன் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. முதல்வர் படைப்பகம்ன்றதை படைப்பகம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்தது இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், அது ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். யுடிசி ப்ளஸ் சர்வேவை ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. இது எப்போ இருந்து இருக்குன்னா 2018-19 இருக்குது. இவங்க எதை டீல் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் இன் இந்தியாவை டீல் பண்ணுறாங்க. அடுத்து ஏஏஹெச்கி இவங்க யார் ரிலீஸ், இந்த அமைப்பு யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான். 2010-11 இருக்குது. இவங்க எதை டீல் பண்ணுறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியாவை டீல் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபுல் ஃபார்ம். யுடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். ஏஐஎஸ்ஹெச்இக்கு ஃபுல் ஃபார்ம் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். அடுத்தது உலக அளவில் அதிகமான மீன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு FAO அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உலக மீன் உற்பத்தியில் இந்தியா சுமார் 8% பங்களிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உள்நாட்டில் நன்னீர் மீன் உற்பத்தியில் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடெக்ஷன் இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலக அளவில் மீன் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள முதல் 5 நாடுகள் தரவரிசை வந்து சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், வங்கதேசம். அடுத்தது உலகிலேயே முதன்முறையாக வாரம் ஒரு முறை மட்டும் செலுத்தப்படும் அவிக்லி இன்சுலின் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? நோவோ நோர்டிஸ்க். சரி, இந்த ஊசி நம்ம டெய்லியும் பயன்படுத்தாமல் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துறதுனால 52 முறை பயன்படுத்தினா போதும். அடுத்தது உத்தராகண்ட் பிகம்ஸ் இந்தியா 6th ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். இப்போ உத்தராகண்டில் 98% வந்து எழுத்தறிவு அளவுகோல் கடந்ததன் மூலம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் 6வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக ஆனது. இப்போ இதுக்கு முன்னாடி இது 6வதுன்னா இதுக்கு முன்னாடி 5 பேர் இருக்கிறாங்க. யாருனுடைய திட்டத்தின் கீழே இருக்கிறாங்கன்னு பார்ப்போமா? தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 மற்றும் உலாஸ் இந்த திட்டத்தின் கீழே அந்த 5 ஸ்டேட் எதுனா மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேஷ் மற்றும் சிக்கி ஆகிய 5 மாநிலங்களுடன் இணைந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லை ஜூலை 8, 2026 அன்று இந்த உத்தராகண்ட் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க. சரி, இந்த 98% எழுத்தறிவுப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா
15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுட மக்களிடையே ஒரு மாநிலத்தில் எழுத்துரு விகிதம் 95% தாண்டும் போது அந்த மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக கல்வி அமைச்சகம் வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அதாவது இந்தியாவில் 98வது கிராண்ட் மாஸ்டராக ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் அவர்? தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ்நாட்டில் நாகர்கோவிலை சேர்ந்த 17 வயது இளைஞனுமான சதுரங்க மேதையான அஸ்வந்த் எஸ் அவர் தான் அவர். இவர் எந்த இடத்துல தன்னை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்னா, பூனேவில் நடைபெற்ற சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதி சுற்றில் அமெரிக்காவின் FM கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து தனது 3வது மற்றும் இறுதி கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்றார். அடுத்தது 2027 குளோபல் AI சம்மிட்டு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜூன் 21-22 நடைபெற உள்ளதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கேம்பா கிளியர்ஸ் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் ரிவர் டால்ஃபின்ஸ் 3 அதர் ஸ்பீசஸ். அதாவது இந்த கேம்பாக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், காம்பன்சேட்டரி அஃபார்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4 புதிய வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. அந்த 4 வனவிலங்கு எது? ரிவர் டால்ஃபின்ஸ், ஸ்னோ லிப்போர்ட்ஸ், வைல்டு வாட்டர் பஃபெலோ, இந்தியன் ரெய்னோசரஸ். சரி, இதே அமைப்பு வேற ஒருத்துக்காகவும் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க ஒரு யோஜனாக்கு. எதுனா ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா. இந்த யோஜனாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா 15,000க்கு மேற்பட்ட ஸ்கேர்டு குரூஸ், அந்த காடுகளை வளர்க்குறதுக்காக. ஸ்கேர்டு குரூஸ்ன்றது கோவில் காடுகள்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த கோவில் காடுகளை யார் வளர்ப்பாங்க, யார் இருப்பாங்கன்னா ட்ரைபல் பீப்புள் அந்த காடுகளை தெய்வமாக வணங்குவாங்க. அங்கே தான் தங்கி சில மரங்கள்லாம் நட்டு வளர்ந்து வருவாங்க. இந்த மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கேம்பா வந்து அமௌண்ட்டை ஒதுக்கி அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த காடுகள் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைனா சுற்றுச்சூழலையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம பிரதமர் போனாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நம்ம மோடி வந்து என்ன அறிவித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்த உள்ளது மற்றும் 2036 ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியா நடத்துவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொன்னார். நிறையா சொன்னார், இதையும் சேர்த்து சொன்னார். அடுத்தது INS மகேந்திரகிரியை பற்றி பார்ப்போம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 6வது ப்ராஜெக்ட் 17A போர்க்கப்பலான INS மகேந்திரகிரி ஜூலை 11, 2026 அன்று விசாகப்பட்டினத்தில் இந்திய கப்பற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டது. யார் தலைமையில் இணைக்கப்பட்டது? ராஜ்நாத் சிங், நம்ம தற்காப்புத்துறை அமைச்சர் இருக்கார்ல ராஜ்நாத் சிங், அவர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் தற்சார்பு மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக இது அமைந்தது. சரி, இதனுடைய சிறப்பு அம்சங்கள்ல என்னன்னு பார்த்தோம்னா 75% அதிகமான பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். அடுத்தது அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள இக்கப்பல் வான்வெளி, கடற் மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை முறியடிக்கும் திறன் கொண்டது. கப்பற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள இக்கப்பல் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசு நிகழ்ச்சிகளுக்கான புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒரு மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மாநில பாடல் தான் பாடணும், அடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடணும், அடுத்து தேசிய கீதம் பாடணும். அப்படி அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் மாநில பாடலை எது இருக்குது? நீராறும் கடலொடுத்த பாடல் பாடின பின்னாடி தான் வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியும். ஆஸ்திரேலியாக்கிட்டே உரேனியம் வந்து வாங்குறதா மோடி வந்து அறிவிச்சார். நம்மளுக்கு தெரியும் உரேனியம் வாங்குறதானா டக்குன்னு நம்ம வாங்க முடியாது, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும். சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டால் தான் யுரேனியத்தை தருவாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு எதுக்காக யுரேனியம் தேவைப்படுதுன்னா சிவில் அணு உலைக்கு நிறையான எரிபொருள் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த யுரேனியத்தை நம்ம வாங்குகிறோம். இப்படி நம்ம அந்த யுரேனியத்தை நம்ம அணு உலையில் பயன்படுத்துறதுனால 2047ஆம் ஆண்டுக்குள் அணுசக்தி திறனை 100 ஜிகாவாட் விரிவுபடுத்தும் இந்தியாவின் இலக்கை அடையவும் இது உதவும் சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்தது ஞானப்பீடு விருது பற்றி பார்ப்போம். கவிஞர் வைரமுத்து 60வது ஞானப்பீடு விருது பெற்றிருக்காரு. அதனால் ஞானப்பீடு விருதுனா என்னன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறேன். ஞானப்பீடு விருது என்பது இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் பழமையான இலக்கிய விருதாகும். இது இலக்கியத்திற்கு மிக சிறந்த பங்களிப்பை வழங்கிய எழுத்தாளர்களுக்கு பாரதி ஞானப்பீட அறக்கட்டளையால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. 1961 நிறுவப்பட்ட இந்த விருது 8வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள 22 இந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்றிலும் ஆங்கிலத்திலும் உள்ள படைப்புகளும் அங்கீகரிக்கப்படுகிறது. சரி, ஃபர்ஸ்ட் இதை யார் வாங்கினாங்க? 1961ஆம் ஆண்டு மலையாள கவிஞர் ஸ்ரீ சங்கர குருவிற்கு அவரது ஓடக்குழல் என்ற கவிதை தொகுப்பிற்காக வழங்கப்பட்டது. தமிழில் யாராவது ஞானப்பீடு வர்றது வாங்கியிருக்காங்களா? கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு முன்னாடி? ஆமாம், வாங்கியிருக்காங்க. அகிலன் 1975 சித்திரப்பாவை நாவலுக்காக வாங்கியிருக்கிறாரு. அடுத்து வைரமுத்து அவர்கள் 2026 வாங்கியிருக்கிறாரு. புகழ்பெற்ற கவிஞரும் பாடல் சொன்ன வைரமுத்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இலக்கிய பங்களிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெயகாந்தன் 2002 வாங்கியிருக்கிறாரு. தமிழ் இலக்கியத்திற்கு இவர் ஆற்றிய ஒட்டுமொத்த பங்களிப்பை பாராட்டி இவருக்கு ஞானப்பீடு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி 79வது வயசுல காலமானார். இவருடைய இயற்பெயர் தெரியுமா? பூ மாணிக்க வாசகம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் அஞ்ஞாடி அப்படின்ற நாவலுக்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு, வெக்கை அப்படின்னு ஒரு நாவல். இது திரைப்படமாக ஏற்கப்பட்டுள்ளது. வெற்றிமாறன் தயாரிப்பில் தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன் திரைப்படம் தான் அது. அடுத்தது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூலை 14 இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் பயணம் மேற்கொள்கிறார். அவர் யாரு? அனில் மேனன். ஜூலை 14 அன்று கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் தனது பயணத்தை தொடங்குறாரு. 8 மாதம் தங்கியிருந்து அங்கே வேலை பார்க்க போறாரு. இந்திய வம்சாவளினால நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்தது நலம் டிஎன் போர்ட்டல். இது எதனுடைய பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் ஃபவுண்டேஷனுடைய பார்ட்டு தான் இந்த நலம் டிஎன் போர்ட்டல். இதில் ஒரு ஃபண்டெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்ன ஃபண்டுனா CSR, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. இந்த ஃபண்டு யாரெல்லாம் இந்த ஃபண்டுக்கு காசு தரலான்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் தரலாம். மாணவர்கள், முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பு, தனியார் நன்கொடைகள், இந்த நன்கொடைகள்லாம் வச்சு வெளிப்படைத்தன்மையாக பொறுப்புடன் கூடிய தளத்தை இது வைக்குது. அதாவது இந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத வெளிப்படைத்தன்மையாக கூற போகிறாங்க. இப்போ இந்த ஃபண்டை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும், மேம்பட்ட மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்யவும், அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள உள்ளூர் மருத்துவமனைகளில் நேரடி முதலீடு செய்யவும் இந்த ஃபண்டை பயன்படுத்த போகிறாங்க. நம்ம ஏற்கனவே நலம் ஏன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அது வேற, இது வேற. இது ஒரு போர்ட்டல், ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணுறது. இந்த நலம் ஏன்றது அவுட் பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் புக்கிங். அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இன்வைட்ஸ் பிட்ஸ் ஃபார் ஸ்கீம் டு கிஃப்ட் கோல்ட் ரிங்ஸ் டு பேபிஸ் பார்ன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது 1 கிராம் தங்க மோதிரம் தராங்கன்னு சொன்னாங்களே, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின்படி அதில் TNMSC அவங்க டெண்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. யார் டெண்டர் கொடுத்தாங்க நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் இது தாய்மாமன் தங்க மோதிரம் யார் எலிஜிபிள் பர்சன் மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். மாநிலத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். ஜூன் 22 அன்றே இல்லை அதுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனையில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இத்திட்டம் தகுதியானவர்கள். இது எப்போ திரும்ப தொடங்குது? செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்று தொடங்குது. கடைசியானது தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சதுர வடிவ செங்கல் படி கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்டைய தமிழர்களின் மேம்பட்ட நீர் மேலாண்மைக்கு இது மிக சிறந்த சான்றாக திகழ்கிறது. அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸால் அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.